மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக பிரம்மாக்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ட்ரைலரில் எனக்கு ஒரு ஷாட்டு ப்ளஸ் பாடல்களில் ஒரு ஷாட்டு போட்ட இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மேடையில் நிறையா தடவை நான் இயக்கப்பட்டிருக்கேன், ஆதங்கப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். நம்ம ஷாட்டு 2 வேணும்னு கொடுத்ததுக்கு நன்றி. ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல இயக்குனரை பற்றி சொல்லணும்னா தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். தயாரிப்பாளர் ஏற்கனவே அன்றைக்கி கார்த்திகை சார் அறிமுகப்படுத்தும் போது அன்றைக்கி ஏற்கனவே நம்ம படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபைட்டராக சேர்ந்து முதல் படம் காதலுக்கு மரியாதை, 2வது படம் வேலையில் வந்து ஒரு ஃபைட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சேன். நைட் ஷூட்டிங் அந்த ஹீரோ வந்து ரோப்பில் கட்டி மலையில் எடுத்தாங்க. நைட்டில் அங்கே ஒரு ஹெல்ப்பராக ஃபைட்டில் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சேன். பகலில் அடுத்த நாள் காலையில் வந்து பொன்மனம் ஷூட்டிங் ஃபிலிம் ஷீட்டில் அதுக்கு கார்த்திகை சார் தான் மேனேஜர் அங்கே இருந்து ஒர்க் பண்ணார். ஒரு லிங்க்கு அங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கே நீங்கள் சொல்கிற இப்போ வந்திருக்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கிற நம்ம சூரி சாரும் அதில் இருந்த சூரிய சாருன்னு சொல்கிறதா அவர்களையும் சொல்கிறதா எல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சூரி சார் அதில் ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பல பந்தங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதோடு இந்த படத்தில் எனக்கு பூனைக்குட்டியோடு தான் பந்தமே தவிர புலிக்குட்டியோடு இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் நான் நடிச்சிட்டேன். எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் ஊட்டியில் ஒரு 5 நாள் இதில் நடிக்க போயிருக்கும்போது காலையில் ஒரு 5 மணிக்கு பச்சை தண்ணியில் கூட குளிச்சு பார்த்தேன். தண்ணிங்கிறது குளிக்கிற தண்ணி தான், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். குளிக்கிற தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிச்சு பார்த்தேன். உடம்பு ஏதாவது ஆகுதான்னு பார்த்தேன். அப்படி எதுவுமே ஆகலை. அந்தளவுக்கு உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு மாபெரும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கும் நன்றி. இன்னொரு சின்ன ஒரு வளர்கள், நம்ம சார் கூப்பிடும்போது முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது சிவாஜி படத்தில் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கருப்பணம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் அப்படின்னு முதல் நாளாக என்னை கூப்பிட்டாங்க. நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அன்றைக்கி தான் நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் மனோகர டைலாகை தான் நிறையா கம்பெனியில் பேசி வாய்ப்பு கேட்டிருக்கேன். மாதா சிறை செல்ல வேண்டும், மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவும் கொலு மண்டபத்தில் அந்த குப்பமேட்டு கோட்டானிடம் ஆணையிடுவது தந்தை. தந்தை அஞ்சானஞ்சகனை மகனாக பெற்றார், அருங்குணவியை மனைவியாக அடைந்தார். அவர் பிற மறந்தது ஒன்றொன்று தாயே அறிவு, அதைத்தான் அவர் பிற மறந்தார். இப்படிலாம் நிறையா பேசி தான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம். நிகில் சார் என்னை முத்துக்காலை மேடைக்கு வரும்னு கூப்பிடும்போது, அவர் வாயால் கூப்பிடும்போது அந்த பேருக்கே ஒரு அழகு ஏற்பட்டது. அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புலியோடு நடித்திருக்கும் எங்கள் கதாநாயகன் புகழ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும், பெரிய ஹீரோவாக வருவதற்கு வாழ்த்துக்கள். அவரோடு என்னையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று இப்போவே ஒரு ரெக்வயர்மெண்ட்டையும் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆனால் நீங்கள் என்னென்ன ஐயோ ஆனால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆங்கராக வந்துருங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. ஏன்னா பயங்கர இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க, வந்ததுலேருந்து பார்த்து இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி எல்லாருக்குமே, பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நன்றி. இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். புகழுக்காக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. யூஸ்வலாக அது நடக்கிற விஷயம். அண்ட் தென் நான் புகழுக்காக புகழ சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வர்றது அது யூஸ்வல் தான். பட்டு சூரி சார் நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் ரொம்ப புகழ்கிட்ட கேட்டேன், புகழ் யார் வரா, கெஸ்ட் யார் வரான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாப்புல சூரியனை வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து உங்கள் அன்பு தெரியும் சார், தம்பி மேலே நீங்கள் வச்சுருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். எல்லாருக்குமே என்னென்னா, இப்போது இந்த லேபில் வந்து ப்ளஸ் புகழுடைய படத்தோடைய ஆடியோ லான்ச் நம்ம இன்னைக்கு பார்க்குறதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 5 years முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து புகழ் வந்து மணிக்கணக்காக அதே ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது செட்லேயும் ரிஹர்சல் பண்ணும்போது அந்த ரிஹர்சல் இடத்துலையும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பைக் வரும், அதில் வந்துட்டு நிற்பார். ரொம்ப நாட்கள் நின்றுட்டே இருப்பான். நான் வந்து என்னென்னா கேட்பேன், நான் என்ன விஷயம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அதான் பிரச்சனையே. எதாவது சொல்லிட்டோன்னா கூட நம்ம என்னென்னு புரியும், அமைதியாகவே போயிடுவான். அது வந்து என்ன அர்த்தனே தெரியல. ஸோ அவன் காத்திருந்து அப்புறமா தான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும், உதயன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காப்புல உதய். அவங்ககிட்ட கேட்டேன் என்ன விஷயமாடா, அவன் வரான் போகிறான் எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒரு சான்ஸ் வேணும் நம்ம ஷோவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அங்கே வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அவ்வளோ நாள் இருந்து அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே பிரசாத் லேபில் உன்னுடைய ஆடியோ லான்ச் இங்கே இருக்குதுன்று எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது.
அது ஒரு 5 இயர்ஸ் பீரியட் தான். பட் 5 இயர்ஸ் பீரியட் அப்படின்றது வந்து ஒரு சின்ன காலங்கள் இருந்தாலும், அந்த 5 இயர்ஸ் பீரியடே பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு சேனல்ல அவனுக்கு. ஏன்னா, அவன் உள்ள என்டர் ஆகும்போது எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். புகழோட பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப சீனியர்ஸ். வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. அவர் உள்ள என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு அ ஒரு ஒரு மைனர் லெவல்ல தான் இருந்தாப்புல புகழு. அவங்களோட நான் கேட்டேன், "நீ இவங்க கூட எப்படி சண்டை போட போற?" அப்படின்றது தான். "நீ படத்துல சண்டை போட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க." அது தெரியல. நான் படம் பார்த்தா தெரியும். பட் அங்க ஃபைட் பண்றது பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ஸோ அதுல சின்ன ரோல் தான் இருக்கும். ரொம்ப சின்ன ரோல் தான் இருக்கும். அதெல்லாமே எடுத்து அவன் வந்து பண்ணான். எந்த தயக்கமும் இல்லாம. ஸோ அதுல ஆரம்பிச்சு அந்த பொறுமையா இருந்து இருந்து 2, 3 ஆடிஷன்ஸ்லாம் புகழ் வந்து அட்டெண்ட் பண்ணி, அதுல ரிஜெக்ட்லாம் ஆயி, ஸோ பெரிய விஷயம் பார்க்கறதுன்னா உன்னோட பொறுமை மட்டும் தான் தம்பி. அந்த பொறுமை உன்ன வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததற்கு தேங்க் யூ. சார் புரொடியூசர் சார் நீங்க சொன்னீங்க, புலிய வச்சு எடுத்தது ரொம்ப கஷ்டம்னு. புகழ வச்சு எடுத்தா கஷ்டம் தான் சார். நான் டெலிவிஷன்ல பார்த்துருக்கேன். ஆனா வந்து ரியல் புலி நீங்க. சூப்பர் அது. வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க் யூ சோ மச். அண்ணா நன்றிண்ணே. வாழ்த்துக்கள். புகழ் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்தடுத்து நீ பெரிய இடத்துக்கு போணும். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவில ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல மீடியா பீப்பிள் நன்றி ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க் யூ ஸோ மச் டு அவர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜோன் சார் அண்ட் ராஜா சார் அண்ட் டு our director Suresh sir for believing in me and giving me this opportunity to be a part of this wonderful team. Pugal, congratulations. He's an amazing co-star to work with. And Karthik sir, thank you so much. And my manager Radhika for introducing me to the team and to the entire team. And special thanks to Yuva Shankar Raja and Suri sir. Thank you for coming. Nandri.